Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Amma ba'd. An Hani Mawla Uthman radiyallahu an قال كان عثمان بن عفان رضي الله عنه إذا وقف على قبر يبكي حتى يبل لحيته فقيل له تذكر الجنة والنار ولا تبكي وتبكي من هذا قال إن رسول الله صلى الله عليه وسلم قال إن القبر أول منازل الآخرة فإن نجا منه فما بعده أيسر منه وإن لم ينج منه فما بعده أشد منه ரவாஹு திர்மிதி வப்னு மாஜா. கணிதற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, என் அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமதானுக்கு பிறகு முதலாவதாக இந்த வகுப்பிலே இன்று ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னால் ரமதானுக்கு முந்தைய வகுப்புகளிலே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது என்ற அந்த அம்சத்தின் கீழ் நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹ் எங்கு இருக்கின்றான் என்ற அந்த தலைப்போடு ஆரம்பிக்கப்பட்டு ஏகத்துவம் என்றால் என்ன, இணை வைப்பு என்றால் என்ன, இபாதத்து என்றால் என்ன, நம்முடைய சமுதாயத்திலே காணப்படக்கூடிய இணை வைப்பான காரியங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது உதாரணமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இணை வைப்பான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு 2 விஷயம் சொல்ல முடியுமா? நம்ம படித்ததிலிருந்து நம்முடைய சமூகத்தில் இன்றும் இருக்கக்கூடிய இணை வைப்பான காரியங்களில் ஏதாவது 2. புரியல. இறந்தவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வது. சரி, அது இணை வைப்பு. ஆமா, தர்கா போறது அப்படி படிக்கல நம்ம. அதுவும் அதுல ஒரு அம்சம். வேற ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா? உதவி தேடுவது. சரி சரி, நானே ஒரு கேள்வி கேட்கிறேன். சக மனிதர்கள் இடத்துல உதவி தேடலாமா? தேடக்கூடாதா? தேடலாமா? ரெண்டு பதில் வருது. சக மனிதர்கள் இடத்துல உதவி கேட்கலாமா? தேடலாம். தேடக்கூடாதுன்னு அதுதான் விளக்கம். அதாவது அவங்களால முடியக்கூடிய விஷயத்துல அவங்க இடத்துல என்ன செய்யலாம்? நம்ம உதவி கேட்கலாம். இப்போ உதாரணமாக ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கிறது. அதாவது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு, நான் ஒரு 200 ரியால் கொடுங்க, நான் ஒரு 10 நாள்ல திரும்ப கொடுத்துடுறேன், அந்த மாதிரி கேட்கறது கூடுமா? கூடும். ஆனால் அவர்களால் செய்ய இயலாத, அல்லாஹ்வினால் மட்டுமே உதவக்கூடிய விஷயங்களை யார்கிட்ட கேட்கக்கூடாது? யார் இடத்துலயும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணமாக குழந்தை செல்வத்தை அது உதவி கேட்கறதுல வர, பிரார்த்தனையில வரும். அதாவது இப்போ ஒருவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு மகான் வஃபாத் ஆகியிருக்கிறார். அவர் மகான், மிகப்பெரிய மகான் அல்லது மிகப்பெரிய ஒரு வலி அவுலியா வஃபாத் ஆயிட்ட பிறகு அவருடைய அந்த கபரஸ்தானுக்கு சென்று அவரிடத்துல ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க தான் அல்லாஹ் இடத்துல எப்படியாவது எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாமா? கேட்க கூடாது. அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். என்ற அல்லாஹ் தான் அல் வாரிஸ், அவன் தான் அல் வாரிஸ், வாரிசை வழங்கக்கூடியவனும் அவனே என்பதாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. அப்போ இந்த அமர்வுல இருந்து இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே, அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பை நம்ம படிக்க இருக்கோம். மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்வது. சரி, ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் எத்தனை? இஸ்லாத்துல, நம்முடைய மார்க்கத்துல நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்கள் எத்தனை? எத்தனை விஷயங்கள் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும்? 6 விஷயங்கள். ஞாபகம் இருக்கா? 6 விஷயங்கள். முதலாவது விஷயம் இப்ப முன்னாடி சொன்னதுதான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது. 2வது மலாய்க்கா, வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்வது. 3வது குத்துப், அவனுடைய வேதங்களின் மீது நம்பிக்கை கொள்வது. 4வது ரசூல்மார்கள், நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வது. 5வது சொல்லுங்க, இப்ப படிக்க போற தலைப்பு அதுதான், மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்வது. 6வது விதியின் மீது நம்பிக்கை கொள்வது. சரி, ஓகே. அப்போ அதுல 5வது அம்சமாக இருக்கக்கூடிய மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வது பற்றி தான் நம்ம படிக்க இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். கணிதத்திற்குரியவர்களே, குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை கொண்டிருப்பவராக நீங்க இருப்பீர்கள் என்றால் இதை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் கூட ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க நிறைய விஷயத்துல. ஈமான் என்று முற்படுத்தும் பொழுதே முதலாவதாக அல்லாஹ்வின் மீதான ஈமானை முற்படுத்துவாங்க. அடுத்ததாக மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. அதாவது யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாரோ தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஈமானையும் குறிப்பிடல, அல்லாஹ்வுடைய ஈமானை குறிப்பிட்டாங்க. அதுக்கப்புறமாக
மறுமையின் மீதான ஈமானை தான் குறிப்பிட்டாங்க. குர்ஆன்ல இதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய இடங்கள்ல வந்து சொல்லியிருப்பான். அப்போ மறுமையின் மீதான ஈமான் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. நாம் அனைத்து விஷயங்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும், குறிப்பாக மறுமையின் மீது நம்ம வந்து நம்பிக்கை கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி வந்து இறந்து விட்ட பிறகு மண்ணோட மண்ணாக ஆகிவிட்ட பிறகு இந்த சுருகம் நரகம் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று முஸ்லிம்களில் நினைக்கக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. இன்று நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்படியே ஆய்வு செய்யற சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில மார்க்கத்தையும் மறுத்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலர் நம்ம வந்து பார்க்கிறோம். நவீன அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த முல்ஹிதீன்கள் என்று சொல்லுவாங்க, அதாவது மறுப்பாளர்கள், எப்படி சொல்றது, அவங்கள வந்து இல்ல நாத்திகர்கள். எஸ், அதாவது இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து இந்த மாதிரி வந்து எப்படி வந்து அறிவுக்கு உட்படல, அறிவுக்கு வந்து புலப்படலன்னு சொல்லிட்டு மறுமையை கூட மறுக்கக்கூடிய சில பேர் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு முமீன் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டானா, அல்லாஹ்வுடைய சொல்லிட்டாங்களா, நம்ம என்ன செய்யணும், அப்படியே நம்பிக்கை கொள்ளணும். அதுலதான் வந்து நமக்கு நன்மை இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளணும் சகோதரர்களே. அப்ப மறுமையின் மீதான நம்பிக்கை என்பது என்னவென்றால், அத்தஸ்தீகு பிகுல்லி மா அக்பரல்லாஹு வ ரசூலுஹு அம்மா சயஹ்துசு பஅதல் மௌத். இதுதான் வந்து சுருக்கமாக மறுமையின் மீதான ஈமான் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்முடைய மௌத்திற்கு பிறகு எது எதுவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அது அனைத்தின் மீதும் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுதல். புரிஞ்சுதா? யாராவது ஒருவர் நம்ம இடத்துல கேட்டாங்கன்னா மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வது என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுருக்கமாக என்ன பதில் சொல்லணும்? நம்ம மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதெல்லாம் என்னென்னலாம் நடக்கும் என்று சொன்னார்களோ, உதாரணமாக மன்னரை வாழ்க்கை, உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்று அந்த விஷயம், மன்னரை வாழ்க்கை, அதுக்கப்புறமா வந்து சூர் ஊதப்படுதல், அதுக்கப்புறமா வந்து மஹ்ஷருடைய மைதானத்தில் வருகை தருதல், அல்லாஹ்வுடைய வருகை, விசாரணை, கேள்வி கணக்கு, அதற்கு முன்னால் பட்டோலை வழங்கப்படுதல், கேள்வி கணக்கு, சொர்க்கம் நரகம் என்று இறுதி முடிவு, இறுதி இருப்பிடம் பற்றிய அறிவிப்பு, இது எல்லாவற்றின் மீது நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அப்போ வந்து இதுதான் வந்து மறுமையின் மீதான நம்பிக்கையினுடைய சுருக்கமான விளக்கமாக இருக்கின்றது. சரி, முதலாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா ஹகீகத்துல் இன்சான், மனிதனுடைய யதார்த்த நிலை. அல்லாஹ் வந்து மனிதனை எப்படி படைச்சிருக்கா? அழகிய தோற்றத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்திருக்கின்றான். லக்கத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய வடிவமைப்பில் நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை சிறப்பிச்சிருக்கான். நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பின் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வே சொல்றான், குந்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்கள், மக்களை தீமையிலிருந்து தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ எதுவரையில நம்ம அழைப்பு பணியை செய்வோம், அழைப்பு பணினா என்ன சொல்றது, நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல். உதாரணமாக நமக்கு முன்னாடி ஒரு சகோதரர் வந்து ஒரு பள்ளத்தை பார்க்காம போயிட்டு இருக்காருன்னு நம்ம என்ன செய்வோம்? மனிதன் ரீதியில் அவரை தடுப்போமா, எச்சரிப்போமா? அப்போ சாதாரண ஒரு உலக பள்ளத்துக்கு நம்ம இருக்கும் பொழுது நாளை மறுமையிலே என்னோடு இன்று பழகக்கூடியவர், என்னோடு பேசக்கூடியவர், என்னோடு பழக்க நட்பில் இருக்கக்கூடியவர் அந்த நரக பாதாளத்துக்கு சென்று விடுவார் என்ற அச்சம் நமக்கு இதைவிட அதிகமாக இருக்கும். இதுதான் அழைப்பு பணி. நம்மால் இயன்ற வரையில் நல்ல விஷயத்தை நாம் தெரிந்த சத்தியத்தை நாம் அழகிய முறையில் எடுத்து சொல்லணும். சரி, நம்ம குடும்பத்தில், நம்ம நட்பு வட்டாரத்தில், நம்ம உறவினர்களுக்கு மத்தியில் தவறுகளை பார்க்குறோம். சிலர் என்ன செய்யறாங்க? அறியாமையின் காரணமாக இணை வைப்பில் இருக்கிறார்கள். சிலர் என்ன பண்றாங்க? தாயத்து கட்டினாதான் எனக்கு வந்து நல்லது நடக்கும், உடல் குணமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள பார்க்கக்கூடிய நாம் எப்படி செய்யணும், எப்படி நடந்துக்கணும்? கையை பிடிச்சி தாயத்தை உடனே கட் பண்ணி விட்டுலாமா? விடலாமா? எப்படி எடுத்து சொல்லுவீங்க? சொல்லுங்க. சரி, எப்படி எடுத்து சொல்லணும்? பாய் இதை கட்டினீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படி சொல்லணுமா? உதாரணமாக இல்ல, இது நீங்க கட்டினீங்கன்னா அப்படியே வந்து நரகத்துக்கு போயிடுவேன், கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? மனிதனுடைய இயல்பு நேச்சர் என்ன தெரியுமா? நம்ம வந்து ஒருத்தர் மீது ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்றோம்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ நான் இன்னும் அதிகமாக கட்டுவேன்னு சொல்லிட்டு தான் முரண் பிடிப்பாங்க, விதண்டவாதம் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு தெரியுது இது தீமை என்று. அந்த தீமையை அழகிய முறையில் என்ன செய்யணும்? அதை வந்து தடுக்கணும். உதாரணமாக ஆரம்பத்தில் இருந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும், இது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல். நாம் மார்க்கமாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் அல்லாஹ்வின் தூதரின் தரப்பிலிருந்தும் நமக்கு வழிகாட்டுதல்கள் காண்பிக்கப்பட்டிருக்கணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதாவது இந்த மாதிரி தாய் தனிந்திருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியுமா, நிரூபிக்க முடியுமா, நம்மால் பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை படிக்கிறோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் தாயத்து போட்டிருந்தாங்க, அல்லது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா தாயத்து கட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி உதாரணம், தாயத்து என்பது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அழகான முறையில் நம்ம சொன்னீங்களா சகோதரர்களே, கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அவங்களுடைய மனம் மாறும். ஆனால் நம்ம வந்து விதண்டா, அதாவது ஒரு ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டோன்னு வைங்களேன், சரியான விஷயம் தான், ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டோன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, தவறான வழிக்கு தான் வந்து திரும்ப போவாங்க, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் வந்து இந்த அழைப்பு பணியை எப்படி செய்யலாம் என்று சொல்லியிருக்கான் தெரியுமா? உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா தானே? ஆமா, நுணுக்கத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் என்ன செய்யணும்? மக்களை நன்மையின் பால் அழைக்க வேண்டும். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன், அழகான முறையில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விவாதங்களை, நம்முடைய அந்த தர்க்கங்களை, பேச்சு, அதாவது நம்ம ஒருவருக்கு பேசக்கூடிய அந்த உரையாடல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா கடுமையான முறையில் அமைத்தோம் என்றால், ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான்? அதாவது ரசூலுல்லாஹ் அவர்களே, வலவ் குந்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக், கடுமையானவராக, இன்னும் இறுகிய மனம் உள்ளத்தை உடையவராக நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் அந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் மென்மையாக இருந்தார்கள், இலகிய உள்ளம் கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததனால தான் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம்? அதிகமாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆக கணித்திற்குரியவர்கள், அழைப்பு பணி செய்கிறவரை நாம் சிறந்த சமுதாயமாக இருப்போம். அதை விட்டுட்டோம்னா அந்த அந்தஸ்தை நாம் இழந்து விடுவோம். அழைப்பு பணியை எப்படி செய்ய வேண்டும்? அழகான முறையில் செய்ய வேண்டும், அழகை உபதேசத்தை கொண்டு செய்ய வேண்டும், நுணுக்கத்தோடு அழைப்பு பணியை நாம் அமைக்க வேண்டும். நான் எப்படி அழைப்பு பணியை செய்யறது? எனக்கு வந்து எல்லாமே தெரியாது அப்படின்னு நம்ம வந்து என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்கள் இருக்கா இல்லையா? நமக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு நம்ம எடுத்து சொல்லணும். நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு முன்னாடி இருக்கவங்க நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சொல்றான், நம்ம கிட்ட ஒரு, அதாவது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குமே என்றால் அதை தெரிந்தவரிடத்தில் கேட்டு தெளிவு பெற வேண்டும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் நம்மளுடைய விஷயமாக இருக்கும். நமக்கு தெரியாத விஷயத்தை ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கிறாருன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை வந்து அட்வான்ஸா போய் நம்ம அதற்கு பதில் சொல்லி அப்புறம் அவங்க கேட்கிற வேற கேள்விக்கு பதில் தெரியாம மாத்திக்க கூடாது. சொல்றது புரியுது? அந்த மாதிரி நடக்கும் சில சமயத்துல. அப்ப நமக்கு தெரியாத விஷயத்தை ஒருத்தர் கேட்கிறாருன்னா தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டு அவருக்கு பதில் சொல்றதுதான் இஸ்லாமிய ஒரு நற்குணமாக இருக்கு. சரி, இந்த விஷயத்தை நான் இப்ப குறிப்பிடுறேன்னா, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே இந்த விஷயத்தை குறிப்பிடுறேன்னா, அல்லாஹ் வந்து மனிதனை அழகிய படைப்பாக படைத்திருக்கின்றான். இன்னும் மனிதனை அல்லாஹ் சிறப்பித்து இருக்கின்றான். சிறப்பிற்கு காரணம் அழைப்பு பணி செய்வது. அந்த அழைப்பு பணியை எப்படி செய்ய வேண்டும் என்றுதான் இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை அறிவை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பித்திருக்கு. மனிதனுக்கும் மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகள் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த காமன் சென்ஸ், பகுத்தறிவு. அல்லாஹ் அதை கொடுத்து மனிதனை சிறப்பித்து இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அறிவு என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு நிஅமத். அதை சரியான முறையில் அந்த அறிவை நாம் பயன்படுத்திட வேண்டும். அதாவது எல்லா விஷயத்தையும் அறிவை வந்து அளவுக்குள்ளாக எடுத்துக்கலாமா? ஏன் நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, சமுதாயத்தில் ஒரு தவறு நடந்து வருகின்றது. அறிவை வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? மார்க்க குர்ஆன் சுன்னாவை விட அறிவை நம்ம என்ன செய்யக்கூடாது? முற்படுத்தக்கூடாது. குர்ஆன் சுன்னாவுக்கு ஒத்ததாகத்தான் நம்முடைய அறிவு இருக்க வேண்டுமே தவிர குர்ஆன் சுன்னாவை விட அறிவுக்கு அதிக முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அதாவது சொர்க்கத்தில் சனய கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும், சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குமா. அந்த மரத்தினுடைய நிழல் என்பது, அந்த நிழலை வந்து ஒரு குதிரைப்படை வீரர், வேகமாக குதிரையை ஓட்டக்கூடிய ஒருவர் அந்த மரத்தின் நிழலை 100 வருடம் கடக்க முயற்சி செய்தாலும் அவரால் கடக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சொல்றது புரியுதா? சொர்க்கத்தில் மரம் இருக்குமாம். அந்த மரத்தின் நிழலை வேகமாக குதிரையை செலுத்தக்கூடிய ஒருவர் வேகமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு செல்வார் என்றால் 100 வருஷம் ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியாது? அந்த மரத்தின் நிழலை அவரால் கடக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இதை நம்ம எப்படி செய்யணும்? இந்த ஹதீஸை அப்படியே நம்பணும். நம்மளால சிந்திக்க கற்பனை பண்ண முடியுமா? இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய மரத்தை பார்த்திருக்கோமா நம்ம? சுப்ஹானல்லாஹ். அதுதான். ஆனால் என்ன செய்யக்கூடாது? இந்த ஹதீஸை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த செய்தி என்பது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவை முற்படுத்தணும்னா கண்டிப்பாக அறிவுக்கு அதற்குரிய பதில் கண்டிப்பாக கிடைக்காது சகோதரர்களே. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மறுமையில பார்ப்போம், சொர்க்கத்துல பார்ப்போம். அப்ப அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? கேள்விப்பட்டோம், கேட்டோம், கட்டுப்பட்டோம், அவ்வளவுதான், நம்பிக்கை கொண்டோம், அந்த விஷயத்துல நம்ம வந்து இருக்கணும். சரியா?
அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஃபேமஸான ஒரு வாசகம் சொல்லுவாங்க. எதை பத்தி சொல்லுவாங்க தெரியுமா? லவ் கான தீனு பிர்ரஇ, மார்க்கம் என்பது அந்த அறிவை முற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குமே என்றால், மஸ்அலல் குஃபைன் இருக்கு பாத்தீங்களா, காலணிக்கு மசா செய்யக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அறிவு என்ன சொல்லும் தெரியுமா? காலுக்கு கீழே மசா செய்யறது தான் கரெக்ட்னு சொல்லும். ஏன் கரெக்ட்னு சொல்லும் அறிவு? தூசி எங்க படுது? நடக்கும்போது கீழே தான் படுது. அப்ப பாதத்தை அதுதான் மசா செய்ய வேண்டும் என்று அறிவு சொல்லும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், மசாவை மேல்புறத்தில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொன்னாங்க. அறிவை கொண்டு சிந்திச்சோம்னா அப்படிதான் தெரியும். ஆனா அந்த அறிவையே மார்க்கத்திற்கு உட்பட்டு அது சரி சாலிஹ், அதாவது அக்ல் சலீம் என்று சொல்லுவாங்க. நல்ல கரெக்டா யோசிச்சு பார்த்தோம் வைங்களேன், ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் வைங்களேன், கீழே நம்ம மசா செஞ்சோம்னா என்ன ஆகும்? முன்பை விட அதிகமாக அழுக்கு தூசி படியும். ஃபர்ஸ்ட் விட அதிகமாக கீழே ஈரமா இருந்துச்சுன்னா இன்னும் என்ன ஆயிடும்? தூசி மண் ஒட்டிக்கும். அப்போ அறிவு அல்லாஹ் அவ்வளவுதான் நமக்கு கொடுத்திருக்கான். நம்ம அதை சரியான முறையில பயன்படுத்தணும் என்பதை இந்த இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஆக கணித்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டு, இது மனிதனுடைய நிலையாக இருக்கின்றது. இரண்டாவது விஷயம் மவுத். இப்படிப்பட்ட மனிதன் ஒரு கட்டத்துல என்ன செய்யணும்? மரணிச்சுதான் ஆகணும். பிறப்பு என்று ஒன்று இருக்குமே என்றால் கண்டிப்பாக இறப்பு என்று ஒன்று இருக்கு. நாம் பிறந்து இருக்கிறோம்னா ஒரு நாள் இறக்க வேண்டும். இது மரணம் என்பது மறுக்க முடியாத கசப்பான ஒரு உண்மை. ஏனென்றால் இந்த மரணத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. மறுத்தாலும் அவரை மரணம் என்பது அடைந்துதான் தீரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கு இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். அல்லாஹ் சொல்வான், அதாவது பாதுகாக்கப்பட்ட கோட்டையில் தஞ்சம் புகுந்து கொண்டாலும் தஞ்சமடைந்தாலும் அங்கேயும் மரணம் வரத்தான் செய்யும். ஆக ஒரு மூமின் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையை அமைக்க வேண்டும். யாராவது சொல்ல முடியுமா எனக்கு இப்ப மௌத்து உண்டு? கணித்திற்குரியவர்களே, எவ்வளவு பேர் கொரோனாக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க. கொரோனா அந்த சமயத்துல எத்தனையோ இழப்பு சமுதாயத்துல, குடும்பத்துல, உறவு மத்தியில, நட்பு வட்டாரத்தில் எவ்வளவு பேர் என்ன ஆயிட்டாங்க? மௌத்தாயிட்டாங்க. கொரோனாவுக்கு பிறகும் இருந்தவர்களில் அனைவரும் இல்லை பண்ண கிட்ட. சரி, எல்லாருமே 60 வயசு 70 வயசு வயதானவர்கள் தான் மௌத்தானாங்களா? இல்ல, வாலிபரா இருக்கிறாங்க, திடீர்னு மாரடைப்பு, நெஞ்சு வலி வந்துருது, ஹார்ட் அட்டாக் வந்துருது, மௌத்தாயிடுறாங்க. அப்போ மரணம் என்பது எப்ப வரும், எங்கு வரும், எந்த நொடியில வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாராலும் அறிய முடியாது. ஆக அந்த மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு வாசித்து காண்பிச்சேன், சரியா? அந்த ஹதீஸ்ல ஹானி என்று சொல்லக்கூடிய உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு பணியால் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு முன்னால் இருக்கும் பொழுது, கபரஸ்தானுக்கு சென்று ஜியாரத்து செய்யும் பொழுது அதிகமாக அழுவாங்க. எந்த அளவுக்கு அழுவாங்கன்னா, தங்களுடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவாங்க. சாதாரண விஷயமா சகோதரர்களே, தாடி நனையக்கூடிய அளவுக்கு ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் எப்படி அழுவார் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். சாதாரண அழுகை இல்லை, தாடியே நனைஞ்சிருதுன்னா எப்படி அழுவாங்க? அப்ப அவங்க இடத்துல கேட்கப்பட்டுச்சு, சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள், நினைத்து பார்க்குறீங்க. ஆனா அந்த சமயத்துல இப்படி நீங்க அழமாட்டீங்க. சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி நீங்க நினைச்சு பார்க்குறீங்க, அப்போ அதை பத்தி பேசுறீங்க. அந்த சமயத்துல இவ்வாறு நீங்கள் அழுக மாட்டீர்கள். ஆனால் வத்தபுக்கி மின் ஹாதா, கபருக்கு முன்னால் வரும் பொழுது இவ்வளவு நீங்கள் அழுவதற்கு காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட அந்த சமயத்தில் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை நான் கேட்டிருக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மனாசிலில் ஆகிரா, கபர் என்பது மறுமையின் இல்லங்களில் முதலாவது இல்லமாக, இருப்பிடமாக இருக்கின்றது. மன்னரை மறுமையின் முதலாவது இல்லம். யார் அந்த கபருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாரோ, அதன் பிறகு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எளிதாக இருக்கும், லேசாக அமையும். ஆனால் யார் ஒருவர் கபருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் இருந்து விடுவாரோ, தோற்று விடுவாரோ, அதன் பிறகு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அவருக்கு கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன் என்று உஸ்மான் பின் அஃபான். யார் அவங்க? உஸ்மான் பின் அஃபான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்திற்கான சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். அல் உஸ்மானு ஃபில் ஜன்னா என்று சொல்லப்பட்டவர்கள். சாதாரண விஷயமா? சாதாரண சுப செய்தி அது. உஸ்மானு ஃபில் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கத்தில் இருப்பார்.
அப்படி சுபசெய்தி சொல்லப்பட்ட 3வது கலிஃபாவாகிய ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழர்களில் ஒருவராகிய உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களை அழுகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய நிலையை கண்டு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாட வேண்டும். மௌத்து கணித்திற்குரியவர்களே எப்போ வரும் எங்கு வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாராலும் அறியவே முடியாது. அப்போ அந்த மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். நம்மால் இயன்ற அளவுக்கு நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். அந்த சமயத்துல வந்துட்டு மலக்குல் மௌத் வந்து அந்த உயிரை எடுக்கக்கூடிய அந்த சமயத்துல நம்ம அவகாசம் கேட்டோம்னா அல்லாஹ் கொடுப்பானா? கண்டிப்பாக அவகாசம் அளிக்கப்படாது. இப்பொழுது நமக்கு அவகாசம் இருக்கின்றது. அது எவ்வளவு நாள் வரை என்று நமக்கு தெரியாது. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை அஞ்சி நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். தான தர்மங்களை கொடுக்க வேண்டும். இப்போதான் வந்து ஜும்மாவில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சூடானில் வந்து தற்சமயம் நடக்கக்கூடிய அந்த போரை பற்றி பிரச்சனை பற்றி நமக்கு தெரியும். அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படி போன முறை சிரியாவுக்காக பண்ணாங்களா, துருக்கியுடைய பூகம் இந்த நிலநடுக்கத்துக்காக ஒரு இதை ஏற்படுத்தினாங்களா, அதே மாதிரி அரசாங்கமே என்ன பண்ணியிருக்கு, சூடானில் வாழக்கூடிய இந்த மக்களுக்காக அவர் நிலையை சீர்படுத்துவதற்காக இந்த தர்ம டொனேஷன் என்று சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மை எஹ்சான் என்று சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அரசாங்கமே பண்ணியிருக்கு. அப்போது அல்லாஹ்வுடைய இதுக்காக நம்மளால இயன்ற வரையில் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தர்மத்தை செய்யணும். வேறு அங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நம்முடைய மக்கள் இருக்கிறாங்களோ, நம்மளுடைய ஏழை மக்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நாம் தர்மத்தை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய ஒரு ரியால் என்பது அது இஹ்லாஸாக கொடுக்கப்படுமே என்றால் அதனுடைய அந்த மதிப்பு என்பது அல்லாஹ்விடத்தில் சுப்ஹானல்லாஹ் 700 மடங்குகள் வரை நமக்கு இன்ஷா அல்லாஹ் நன்மைகள் வழங்கப்படும். ஆக அந்த இதில் நம்ம என்ன செய்யணும்? நல்ல அமல்களை செய்யணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகுன் நார வலௌ பி ஷிக்கி தம்ரா, நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் பேரித்தப்பழத்தின் கொட்டையை தர்மம் செய்தாவது. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்கன்னா, அற்பமான பொருளை அல்லாஹ்விடத்தில், அதாவது அற்பம் சொல்றதை விட அதாவது சாதாரண பொருள், நம்ம நினைப்பது சாதாரணமானது என்று நினைப்போம். ஆனா இஹ்லாஸாக அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தோம் என்றால் அந்த விஷயம் நம்மை நாளை மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாக்கும். ஒரு பேரிச்ச பழத்தை தேவையுள்ளவருக்கு கொடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான்? மலையை போன்ற நன்மையை நமக்கு நாளைக்கு மறுமை நாளில் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். இப்போ தர்மத்தை அதிகமாக செய்யணும். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகைகளை சரியான வக்திலே நிறைவேற்ற வேண்டும். ஜமாத்தோடு நிறைவேற்ற கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். நஃபீலை தொழ முயற்சி செய்ய வேண்டும். சரியா? அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். இன்னைக்கு நம்ம வந்து துவாவே செய்யறோமா? அல்லாஹ்விடத்துல துவா செய்யறோமா? கணித்திற்குரியவர்களே, அதாவது ஐவேளை தொழுகைக்கு பிறகு துவா செய்வது என்பதில் உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா தொழுகைக்காக அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல இதுவும் ஒரு நேரம். தொழுகைக்கு முன்னாடி நம்ம இகாமத்துக்காக வெயிட் பண்றோம் பாத்தீங்களா, துவா செஞ்சோன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். ரெண்டாவது, தொழுகையில சஜிதாவில் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் என்ன செய்வான்? அது ரொம்ப ஏற்கப்படக்கூடிய நேரமாக இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்பு என்ன? அசருக்கு பிறகுலிருந்து அந்த மக்ரிபு வரை உள்ள அந்த அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸில் வந்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த ஒரு நேரத்தை எந்த ஒரு மூமினான அடியார் அடைந்து கொள்வாரோ அவர் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அவருக்கு தருகின்றான் என்ற அர்த்தத்தில் ஹதீஸ் வந்திருக்கு. ஆக கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். இன்னைக்கு நம்ம துவா செய்யறதை என்ன செஞ்சிட்டோம்? குறைச்சிட்டோம். அதாவது என்ன சொல்றேன்னா, ஐவேளை தொழுகைக்கு பிறகு துவா செய்யக்கூடாது என்று பரவலாக சொல்லப்பட்டதுனால நம்ம துவா செய்யறதே என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். நம்ம எல்லாம் அல்லாஹ்விடத்துல தேவையற்றவர்களா? அல்லாஹ்விடத்துல எந்த தேவையும் இல்லாதவர்களா? தேவை உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக துவா செய்யணும், தர்மத்தை செய்யணும், தொழுகைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இன்னும் என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கின்றதோ அந்த நல்ல அமல்களை சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும். நாளை மறுமை கண்டிப்பாக மரணத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். எந்த நேரத்துல எந்த இடத்துல, நம்ம பிறந்த ஊர்ல தான் மரணம் வர வேண்டும் என்று அவசியம் யாருக்கும் கிடையாது. சவுதி அரேபியாவில் கூட, உனைசாவில் கூட மரணம் வரலாம், அல்லாஹ் நாடினான். சஃபர்ல போயிட்டு இருப்போம், ஊருக்கு போறதுக்கு 1/2 hour அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உதாரணத்தை சொல்றேன், ஊருக்கு போறதுக்கு 1/2 hour இருக்கும், மவுத்து எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக மவுத்து வரும். இப்போ மவுத்துக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் அதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.